சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கோடீஸ்வரன். தற்போது விஜய்க்கு விதித்து இருக்கக்கூடிய இந்த அபராதம் சரிதான் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்திருக்கு. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்தை பதிவு பண்ணலாம். அது வழக்கானது February 6, 2026 இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குங்க. பட் இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் பழசு. 2022 இந்த கேஸ் அப்பீல் ஆச்சு. ஆனா இது சம்பந்தமான அந்த வரி ஏய்ப்போ இல்ல பணம் கட்டல அப்படின்றது பாத்தீங்கன்னா 2015-16 ஃபினான்ஷியல் இயர். இப்போ கிட்டத்தட்ட இந்த வழக்கானது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இழுத்திருக்கு. இப்போ இதுல கூட அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீதிமன்றம் உங்களுக்கு வேணும்னா இதுல மேல்முறையீடு கூட நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, இப்போ கமல் கூட இருக்கிறாரு. கமலை பொறுத்தவரை எப்பயுமே ஒரு விஷயம் பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பெருமையா சொல்லுவாரு. நான் ஐம் ப்ரௌட் டாக்ஸ் பேயர் அப்படின்ற மாதிரி. ஆனா இப்போ இந்த விஷயம் அன்னைக்கே அதை சரி செஞ்சிருக்கணும். ஏன்னா இன்கம் டேக்ஸை பொறுத்தவரைலாம் ஒன்றும் உங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வரப்போறது இல்லை. பணம் இவ்வளவு கட்டுங்கன்னு சொல்ல போறாங்க, நீங்க அதை கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு அரசியல் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க தவிர்த்திருக்கணும். தெரியல இப்ப விஜய் அவர்கள் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆல்ரெடி ஒரு கீழமை நீதிமன்றம் சரின்னு சொல்லிருச்சு. அதை இவங்க அப்பீல் வந்திருக்காங்க, ரிட் பெட்டிஷன். அதுலயுமே இப்ப சரின்னு வச்சு திருப்பி, அதாவது என்கிட்ட வக்கீல் இருக்காங்க, நான் இதை இன்னும் கூட போய் மேல்கோர்ட்ல கூட போய் பார்ப்பேன், எனக்கு அந்த வரியை நான் குறைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுவேன்னா எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கூட போனோம்னா போகலாம். அது அவருக்கு இருக்கக்கூடிய சட்டத்துல இருக்கக்கூடிய இடம். பட் அதை தாண்டி இது ஒரு நடிகருக்கு இது பிரச்சனை கிடையாது. நடிகர்கள் வரி ஏய்ப்பு பண்றது, நடிகர்கள் கருப்பு பணம் வாங்குவது, சம்பளம் வாங்குவதுன்றது இயல்பான ஒரு விஷயம். பட் நீங்க அரசியல் வாழ்க்கைக்கு பொது வாழ்க்கைக்கு வரீங்கன்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். அதே மாதிரி அவர் நீதியரசர் செந்தில்குமார் ராமமூர்த்தியை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் எந்த ஒரு பெரிய தீர்ப்பு, கான்ட்ரவர்ஷியல் தீர்ப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் வழங்காதவர். சிவில் மேட்டர்ஸ் ரொம்ப நாளா டீல் பண்றவர். அவரை பத்தி கேட்டபோது முன்கூட்டியே என்ன சொன்னாங்கன்னா, மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ் தான் அவர் பார்ப்பாரு, யாரு என்னன்னு பார்ப்பாரு, மெரிட்ல என்ன இருக்கும் அப்படின்றப்ப நான் என்ன பாக்குறேன்னா, இது கணக்கு சம்பந்தமான விஷயங்கள். முன்னாடி இருக்கிற நீதிமன்றமும் அந்த கணக்கு வழக்கு பார்த்துருக்குறாங்க. பார்த்ததுல அது வரி சரி, அபராதம் போட்டது அவருக்கு சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்பவும் அதுல தலையிடுறதுக்கு ஒன்றும் இல்லை. கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இதை அபராதம் போட்டது சரிதான், அவர் வரியை சரியா கட்டலை அப்படின்றது வந்திருக்கு. விஜய் அவர்களுக்கு ஒரு அவரோட அந்த இது இருக்கு இல்லைங்களா, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தன்மை அதுக்கு கொஞ்சம் எதிராக இருக்கிறது. விஜய்க்கு தொடர்ந்து நெருக்கடிகள் அதிகரிச்சுட்டே வர மாதிரியே நம்ம இதை எடுக்கலாமா? இதை அரசியல்ல பார்வையா பார்க்கலாமா? வேற எப்படி பார்த்து எடுத்துக்கலாம் இதை? சார், இதுக்கும் அரசியலுக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் கிடையாது சார். இது 2015-16 புலி படத்துல நடிச்சப்போ அன்னைக்கு அவருக்கு அரசியல் ஆசை இருந்ததா இல்லையான்னு கூட தெரியல. வரி நான் கூட இன்கம் டாக்ஸ் எனக்கு கூட நோட்டீஸ் வந்திருக்குது. நான் கூட ஒரு சில நேரத்துல டேட் பண்ணி அப்புறமா கட்டுவேன். ஒரு காலத்துக்கு நீங்க இப்ப ஒருவேளை ஒரு சின்ன வீடு வாங்குறீங்க, அந்த நேரத்துல உங்க கிட்ட கை காசு இல்லைன்னா உடனே நீங்க இப்ப டிடிஎஸ் கட்ட மாட்டீங்க, அடுத்த வருஷம் கட்டுவாங்க, அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க. இது எல்லா பெரிய மனுஷங்க வாழ்க்கையிலயும் இல்ல வசதி படைக்கிறவங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம். இதுல எந்த விதமான அழுத்தம் இல்லை. இவரா அழுத்தத்தை தேடி இவரு போய் ஒம்படியா உட்காந்துக்கிறாரு. இதெல்லாம் ஆடிட்டரை வச்சு அன்னைக்கே சரி செஞ்சிருக்கணும். 2015-16 மேட்டரை அதிகபட்சம் அடுத்த வருஷம் நீங்க முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள இன்கம் டாக்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்களை சரி செய்யலாம். எனக்கிட்ட வக்கீல் இருக்கிறாங்க, நான் அதை வச்சு வாதாடுவேன், நான் ஃபீஸ் கொடுத்தாலும் கொடுப்பேன், நான் கோர்ட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்ற, அதை இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் போக மாட்டேன் அப்படின்றதுனால வர்றது. இப்ப இவர் 2026 அரசியலுக்கு வர்றது எப்படி 2015-16 இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சம்பந்தப்பட்டது 9 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் முன்னாடி இருந்த பிரச்சனைகளை இதை சரி செய்யும். இது எல்லா நடிகர்களுக்கும் வந்திருக்கு, இவருக்கு ஒண்டி கூட கிடையாது. அதனால இது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விமர்சனமோ, இந்த மாதிரி கோர்ட்டு 4 கேள்வி கேட்கறதோ இல்ல இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் வராம பாத்துக்கணும். இதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்கள். குறைந்தபட்சம் இதுலயே ஊரை அப்புறமா திருத்தலாம். தீய சக்தி பேசுறதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வராம பாத்துக்கணும். இதுல எந்த விதமான அரசியல் அழுத்தமும் கிடையாது. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் யாரா இருந்தாலும் சரி, நாளைக்கு முதல்வராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், ஆண்டு வருமானம் அதிகமா இருந்ததுன்னா எவ்வளவு வருமானம் வந்துச்சு உங்களோட கணக்கு காட்டுங்க, இதுல எவ்வளவு நீங்க டாக்ஸ் கட்டிருக்கீங்க, டாக்ஸ் கட்டலன்றது ரெகுலரா நடக்கிற விஷயம் தான். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.